சரியான நேரத்தில் பஞ்சாங்கத்துல இந்த டைம் போட்டிருக்கா 3லேருந்து 6:47னா அப்ப கிரகணம் ஏற்படுறது. எப்படி வருது, எப்படி நடைபெறுகிறது? அப்ப எவ்வளவு ப்ரிசைஸ் நம்முடைய சாஸ்திரங்கள் அப்படின்றத முதல்ல நம்ம நம்பணும். எத்தனை மணிக்கு முன்னாடி சாப்பிடணும்? ஒரு 9 hours முன்னாடி சாப்பிடணும். சூரிய கிரகணத்துக்கு 12 hours முன்னாடிங்க. பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு தான் கடல்ல ஸ்நானம் பண்ணலாம். மற்ற நாட்கள்ல கடல் இந்த தண்ணீரை தொடக்கூடாது. பிக் சேல் வந்தாச்சு. விகடன் டிஜிட்டல் ஒரு வருட சந்தா இப்போது வெறும் ரூபாய் 899 மட்டுமே. இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சக்திவிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவாச்சாரியார் ஐயா கிட்ட பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் வரக்கூடிய சந்திர கிரகணம் அதை பற்றின தகவல்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பொதுவாகவே கிரகண காலங்கள்னாலே புண்ணிய காலங்கள் அப்படின்னுட்டு இந்த ஆண்டு வரக்கூடிய கிரகணம் எப்போ, அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை நம்ம செய்யணும், குறிப்பாக பரிகாரங்கள் என்னென்ன யார் யாருக்கு செய்துக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரங்கள். சந்திர கிரகணம் வந்திருக்கு. ஆமாங்க. இந்த ஆண்டு என்ன தேதியில வருது? மாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ஆங்கிலத்துல 3rd Marchங்க. ஓகே ஓகே. 3rd March சந்திர கிரகணங்க. என்ன டைம்? மாலை 3:30 முதல் 6:47 வரை. அந்த 3:30 to 6:47. ஓ ஓ ஓ ஓ. அப்ப நமக்கு தெரியறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான நேரம் தான் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. வாய்ப்பு இருந்தா நமக்கு அந்த 6லேருந்து 6:45க்குள்ள நமக்கு தெரியும். ஏன்னா சந்திரன் இதா இருக்கும் உங்களுக்கு. பௌர்ணமி தான் தெரியணும். 5:52க்கு அப்புறம் பௌர்ணமி முடியறதுங்க. 5:52 வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. 5:52க்கு அப்புறம் பிரதம வந்துருது. ஓகே ஓகே. சோ அதனால தர்ப்பணம் பண்றவா கூட அதுக்கு அப்புறம் தான் பண்ணுவா. அது நம்ம அதை பத்தி பேசுவோம். நம்ம பொதுவாகவே இந்த கிரகண காலங்களினுடைய முக்கியத்துவம் என்ன? பொதுவா நீங்க பொதுமக்கள் பார்க்கும்பொழுது இது என்னங்க இயற்கையில நடக்கிறது, இவங்க என்னங்க இதை பத்தி சாஸ்திரத்தை சொல்றாருன்னா, எல்லாமே இயற்கையை தான் சாஸ்திரம் சொல்றது. இயற்கையே தான் சொல்றது. இயற்கைக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? மனிதனும் இயற்கையினால் செய்யப்பட்டவர் தான். பார்த்திருக்கோம், பஞ்சபூதங்களினால் ஆக்கப்பட்ட சரீரம் தான் இது. அது ஒத்துக்கிறோமா இல்லையா? உலகம் எங்க பார்த்தாலும் பஞ்சபூதங்கள் தான். அப்ப அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? இப்ப பணம்ன்றோம், ரூபா இருக்கு. இந்த ரூபாவை எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதுதான் மேனேஜ்மெண்ட், பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றான். பினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் பண்றான்னா, இந்த எப்படி 10 ரூபாய் எங்க போடுறது, எப்படி பண்றது, இது எப்படி பெருக்கிறது அப்படின்னு பண்ற மாதிரி மனிதனை மேன்மைப்படுத்தக்கூடியதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது எதற்கு அப்படின்னு கேட்டால்னா, நம்ம மனிதத்தன்மை கண்டிப்பாக அதிகமாகும். அதிகமானாதான் அவன் கரெக்டா ஆன்மீகவாதின்னு அர்த்தம். மனித தன்மை குறைந்து இருந்தானா அவர் சரியா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இந்த இடத்துல போட்டா கரெக்டா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வரணும், வரலன்னா அப்ப தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது மாதிரி நம்ம சரியா பண்றோமான்றதுக்கு இந்த கிரகணம்னும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு இயற்கை, ஒரு இயற்கையில நம்ம பார்த்திருக்கோம். ஜோதிஷ சாஸ்திரம்ன்றது, ஜோதிஷம்னாலே ஜோதினாலே அது ஒரு ஸ்பார்க், ஒரு நெருப்பு. அப்ப அந்த நட்சத்திரங்கள் அதனுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு, எப்படி அதன்படி நமக்கு தாக்கம் ஏற்படுகிறது என்பதை நாம் நம்புகிறோம். அப்ப அன்னைக்கு பூர பல்குடி நட்சத்திரம், பூர நட்சத்திரம்னா பூர நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கிரகணம் ஏற்படுகிறது. பொதுவாக ராகு கிரஸ்தம், கேது கிரஸ்தம், இந்த சூரியனை சந்திரனை இந்த ராகு கேது நம்ம புராணத்துல பார்த்திருக்கோம். அந்த அமிர்தம் கடையரிச்ச இது மாதிரி மறைத்தார் அப்படின்றதுனால இது நடைபெறுகிறது அப்படின்ட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க ஐயா, சரியான நேரத்தில் பஞ்சாங்கத்துல இந்த டைம் போட்டிருக்கா 3லேருந்து 6:47னா அப்ப கிரகணம் ஏற்படுறது. எப்படி வருது, எப்படி நடைபெறுகிறது? அப்ப அந்த கணக்குகள், இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த நாளில் இது ஏற்படும்னா அதே டைம் தான் நீங்க லௌகிக்கல், நீங்க சயின்ஸ்லயும் நீங்க யாரா இஸ்ரோ ஆகட்டும், நாசா ஆகட்டும், இதே டைம் தான் சொல்றான். ஆமா ஆமா. அப்ப எவ்வளவு ப்ரிசைஸ் நம்முடைய சாஸ்திரங்கள் அப்படின்றத முதல்ல நம்ம நம்பணும். எது இருந்தாலும் சாஸ்திரமா, இதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா அப்படின்னு இல்லாம, சயின்ஸை நீங்க எப்படி, நாங்க அதான் ஏற்கனவே கேட்டிருக்கோம் பாருங்க, யாரோ சயின்டிஸ்ட் நம்ம பார்த்தது கூட இல்ல. டார்வின் சொல்றா, என்னன்னோ பேர்னா சொல்றா, ஐன்ஸ்டீன் சொல்றா, பட் நம்ம அவளை பார்த்தது இல்ல. ஆனா அவ சொன்னதை படிச்சோன்னு படிக்கிறோம். அவர் தான் சொன்னாரு, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்டா, ஒரு அனுமானம் சொல்லியிருக்கிறார்கள், பெரியோர்கள் செய்திருக்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரத்தை நம்ம நம்பணும் போது கிரகண புண்ணிய காலம்ன்றது அந்த சூரியன் சந்திரனை இந்த ஒரு ராகு கேது அவ ராகுவோ கேதுவோ அவ மறைக்கும் பொழுது அந்த சமயத்துல கிரகணம். அப்ப ரெகுலரா வரக்கூடிய அந்த ரேஸ் இருக்கு பாருங்க ஐயா, சூரியன் கிட்டே இருந்து வரக்கூடிய கதிர்களோ சந்திரன் கிட்டே இருந்து வரக்கூடிய கதிர்கள் பொதுவா நமக்கு நன்மை பயக்கக்கூடியது. அந்த சமயத்துல இது மறைக்கிறதுனால
அப்ப நமக்கு தோஷங்கள் ஏற்படலாம். கிரகண புண்ணிய காலம்னு பேர் இதுக்கு. ரெண்டும் நம்ம பார்க்கணும். கிரகண தோஷம் வருவதற்காக சில நியமங்கள் நாம் செய்ய வேண்டும். கிரகண புண்ணிய காலம் என்பதனால் சிலவற்றை நாம் செய்ய வேண்டும். சோ கிரகண தோஷம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? சூரியன் கிட்டே இருந்து அந்த காந்தி வரணும், சந்திரன் கிட்டே இருந்து அந்த காந்தி வரணும், அது மறைக்கப்படுகிறது. அது ஒண்ணு. இப்ப கண்ணு திறக்கிறோம் தெரியறது, மூடும் பொழுது தெரியல. மூடும் பொழுது என்ன ஆகுது? ரெகுலரா இல்லையே, எனக்கு ஒன்னும் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியலையே. அப்ப நம்ம ஒரு பேக்கப் வச்சுக்கணும். அப்ப அந்த அந்த பூஜைகள் நமக்கு காப்பாத்தும். புண்ணிய காலம்னா என்னன்னா, இது இந்த கிரகண புண்ணிய காலம்ன்றது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இந்த சமயத்துல இந்த ஜபங்களை பூஜைகளை தாங்கள் செய்தால் அது பலம்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த வருடம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு அந்த சம்பவிக்கும் பொழுது 3ல இருந்து இந்த 6:47 சமயத்துல பூர நட்சத்திரம் இருக்கு. பொதுவா நட்சத்திரம் நம்ம போனதுல கிரகணம் பொழுது பார்த்தோம். அந்த கிரகணத்துக்கு முன்னாடி அந்த எந்த நட்சத்திரமோ அதுக்கு முன்னாடி நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரம். இப்ப பூரம்னும் போது மகம், பூரம், உத்திரம். மகம் இந்த முன்னாடி வந்துருது, உத்தரம் அடுத்து வருது. சோ மகம், பூரம், உத்தரம். பூரத்துடைய ஜென்ம நட்சத்திரம் பார்த்தோமானால் பரணி, பூரம், பூராடம். சோ இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். பரணி, பூரம், பூராடம், மகம், உத்தரம். இந்த 5 நட்சத்திரக்காரர்கள். அதுக்கு ஸ்தோத்திரம் இருக்கு. இந்திரக, அனலக, தண்டதரக, ரிக்ஷக, பாஷாயுதக, வாயு, குபேர, ஈஷாக, குர்வந்து, சர்வே, மம, ஜன்ம, ரிக்ஷ, ராஷிஸ்த, சந்திர, கிரக, தோஷ, சாந்திம். பொதுவா 2 தடவை சொல்றதுன்னு ஒரு மரபுங்க. 2 தடவை சொல்லும் போது நம்ம சரியா ஃபாலோ பண்றோமா? ஒரு தடவை சொல்லும் போது கூட முன்ன பின்ன, இன்னொரு தடவை நான் சேர்ந்து இப்ப நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்லி கொடுத்தேன். இது ரொம்ப முக்கியமானது. தனித்தனியா ஒவ்வொரு இது என்னன்னா, இந்த நம்ம 8 திக்கு பாலகர்கள் 8 பேர் நம்மளை காப்பாத்துறான்றது நம்முடைய இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் 8 பேரையும் கூப்பிட்டு, அப்பா நீங்க எங்களை காப்பாத்துங்கப்பா, மாதிரி சந்திர கிரகணம் ஏற்படுதுப்பா, இந்த நட்சத்திரம் என்னுடைய ராசியில இருக்குப்பா அப்படின்னு இந்த 5 ராசிக்காரர்கள் மட்டும் இதனை பொதுவாக எழுதிப்பாங்க. நான் உங்களுக்கு எழுதியும் கொடுத்துறேன். இதை எழுதி நீங்க தமிழ்லயும் நீங்க எழுதிக்கலாம். இந்த மந்திரத்தை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா எழுதிக்கலாம். அதை அப்படியே நீங்க எழுதிட்டு அதை இந்த பட்டை மாதிரி, அதாவது நீங்க அந்த காலத்துல இதுல ஒலைச்சூடி மாதிரி வச்சுப்பா. இல்லைன்னா இப்ப பேப்பர் இருக்கு, உங்களுக்கு பேனால எழுதிக்கோங்க. இல்ல நீங்க மஞ்சளோ குங்குமத்திலயோ கூட எழுதிக்கலாம். நீங்க இதுவா இருந்தா பேனால் எழுதிட்டு நீங்க தலையில வச்சுக்கலாம், இல்ல கையில வச்சுக்கலாம். சரீரத்துல இருக்கணும். அந்த கிரகணம் நடைபெறும் பொழுது அந்த கனெக்ட் ஆகுது அந்த மந்திரம். ஒரு 3 தடவை சொல்லலாம். நீங்க ஒரு 3 தடவை சொல்லிட்டு திரும்பி ஒரு தடவை முழுக்க படிச்சிடுறேன், அர்த்தமும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கிரகணத்தை. இந்திரோனலோ. சம்ஸ்கிருதம் ரொம்ப எளிமையானதுங்க ஐயா. சம்ஸ்கிருதம் பயப்படவே வேண்டாம். நீங்க ஆங்கிலமாவது கேட்டு CAT போடுங்க, புட்டு கட்டுன்னு வச்சுக்கலாம். PUT புட்டு, CUT கட் மாதிரி சொல்றோம். சம்ஸ்கிருதம் என்ன இருக்கோ அதான் சொல்றோம். ரொம்ப எது ஈஸி? மாத்தி சொல்றது ஈஸியா, எது இருக்கோ அது சொல்றது ஈஸியா? எது இருக்கோ அதை சொல்றது. அப்ப சம்ஸ்கிருதம் தான் ஈஸி. நமக்கே தெரியாம ஒரு பயம் உண்டாயிருக்கு. இது இந்திரஹான்னா இந்திரன், அனலஹான்னா நெருப்பு. இந்திரனுக்கு அடுத்தது யாரு? இந்திரன் ஈஸ்ட்ல இருக்க, இந்த அக்னி. அவ்வளவுதான். நீங்க இது தெரிஞ்சுக்கலாம். நீங்களே இந்திரோனலோ 2 தடவை சொல்லுங்க. தண்டதரன்னா யமன் கையா. இந்திரன் கிழக்கு இருக்கார், இந்த பக்கம் அக்னி இருக்கார், தெற்குல யார் இருக்கார்? யமன். சோ நீங்க இது பிரார்த்தனையா சொல்லலாம். முதல்ல இந்திரன் சொல்றோம். இந்திரன், அக்னி, அடுத்தது யமன், அப்புறம் ரிக்ஷகான்னா நிருத்தி. நிருத்தியில யார் இருக்கா? நிருத்தி இருக்கார். நிருத்தி. இந்திரோனலோ தண்டதரஸ்ச ரிக்ஷஹ
தண்டதரஸ்ய நிர்ஷகா தண்டதரஸ்ச ரிக்ஷா. தண்டதரஸ்ய நிர்ஷகா. தைரியமா நம்ம, அதாவது சம்ஸ்கிருதம் நானா சேரும் பொழுது எனக்கு என்ன கா என்ன பான்னு கூட தெரியாதுங்க. நானா சேரும் பொழுது நாங்க பழைய நோட் புக்ல மாத்தி மாத்தி தான் எழுதியிருக்கேன். நான் தவறில்ல. ஏபிசி படிக்க போறோம், நம்ம பொதுவா ஆ இ படிக்க போறோம். முதல்ல எடுத்தோடனே நமக்கு தெரியாதுங்க. அது சரிதான். சோ முதல்ல அந்த கான்பிடன்ஸ் வந்துடுத்துனா நீங்க மட்டும் நல்லா அந்த உச்சாரணம் நீங்க சொல்லும் போது அதை வாங்கி சொன்னா போதும். தவறா சொல்லிட்டு போறோம்னா பயப்பட வேண்டாம். பயந்து சொல்லாம இருக்க வேணாம். சொல்லுங்க, யாராவது சரி பண்ண போறா, சுவாமி சரி பண்ண போறார். அது சரி, சுவாமி இருக்காரு. அது சரி. வேணுட்டே தவறா சொல்ல போறது இல்லையா, தெரியாம சொல்ல போறோம். ஆமா. சுவாமி பார்த்துப்பாரு. அதனால நீங்க ப்ரொனன்சியேஷன் தவறுன்னா பயப்படாதீங்க. ஓகே. அதாவது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா தான் சொல்லணும்ன்றது வேற. ஆரம்ப நிலை நம்ம குழந்தைங்களா இருக்கோம். ஆமா. குழந்தை சொல்லும் போது ஏத்துப்பார். ஆமா. நான் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன், நான் தப்பா சொன்னா எனக்கு பனிஷ் பண்ணுவார் கடவுள். உங்களை தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அதனால ரிலாக்ஸ்டா சொல்லுங்க. இந்திரோனலோ. இந்திரோனலோ. அப்ப யார் யாருக்கா? இந்திரஹா, இந்திரன் இருக்கார். அனலஹானா அக்னி. அக்னி. வெரி குட். தண்டதரஸ்ச. தண்டதரஸ்ய. தண்டதரஸ்ச. தண்டதரஹா ச. தண்டதரன்னா இவர் யமன். ரிக்ஷாஹா ரிக்ஷாஹா. அப்புறம் அடுத்தது யார் இருக்கார்? வருணன் இருக்கார். வாயு இருக்கார். பாஷ அவருக்கு வருணனுடைய கையில இருக்கு பாஷ ஆயுதம். வருணன் சொல்லாம பாஷாயுதஹா. பாஷாயுதஹா. சேர்ந்து சொல்லுவோம் பாஷாயுதோ. 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 பாஷாயுதஹனா யாரு? வருணன் கையில இருக்கு பாஷம் இருக்கு. பாஷாயுதஹா. வாயு. வாயு. அடுத்தது வருணனுக்கு அப்புறம் வாயு இருக்கார். ஆமா. வாயு. குபேர. உத்தர வடக்குல யார் இருக்கார்? குபேர. 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 ஈஷாஹா. ஈஷாஹா. ஈஷாஹான்னு பேரு. ஈஷாஹான்னா ப்ளூரல். இவ எல்லாம் எல்லாரும் சேர்த்து இவ எல்லாம் 8 பேர் சொன்னா ப்ளூரல். 1 2 ப்ளூரல் பேர். சிங்குலர் டியூவல் ப்ளூரல் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. சோ ப்ளூரல்ல ஈஷாஹா இவர்கள் அனைவரும். இந்திரோனலோ. 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 தண்டதரஸ்ச ரிக்ஷாஹா. தண்டதரஸ்ய நிர்ஷகா. ரிக்ஷாஹா. ரிக்ஷகா. தண்டதரஸ்ய ரிக்ஷாஹா. வெரி குட். பாஷாயுதோ. 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 வாயு குபேர ஈஷாஹா. வாயு குபேர ஈஷாஹா. வாயு குபேர ஈஷாஹா. வெரி குட். 8 பேரை சொல்லிட்டீங்க. ஸ்மரணம் டெய்லியுமே வாழ ஸ்மரணம் பண்ணலாம். அடுத்தது குர்வந்து. குர்வந்து. குர்வந்துனா செய்யுங்கள், செய்யட்டுமே, அவை அனைத்தும் செய்யட்டுமே, ப்ளூரல். குர்வந்து. குர்வந்து. சர்வே. சர்வே. சர்வேனா அவை அனைத்தும். யாரு? இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். 8 திக்பால கால ஸ்மரண பண்ணாலே புண்ணியங்க. டெய்லியுமே நம்ம பஞ்சாசன சுவாமியை சுத்தி பூஜை பண்ணும்போது இவர்கள் எல்லாம் நம்ம அழைப்போம் ஆலயத்தில். டெய்லியுமே இவாள ஸ்மரண பண்ணலாம். குர்வந்து சர்வே. குர்வந்து சர்வே. குர்வந்து சர்வே. மம. மம. ஜன்மரிக்ஷ. ஜன்மரிக்ஷ. ரிக்ஷன்னா நட்சத்திரங்க ஐயா. ரிக்ஷம்னா நட்சத்திரத்துக்கும் பேர். அப்ப ஜன்மர்னா என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் தானே இது ஏற்படுறது. நம்ம பூரத்துல பிறந்திருந்தோம்னா அன்னைக்கு பூர நட்சத்திரம். எல்லாம் ஜென்மான ஜென்ம நட்சத்திரமோ முன்னாடியே பின்னாடி வரக்கூடிய நட்சத்திரம். சோ மம ஜன்மர்க்ஷ சொல்லுங்க. மம ஜன்மர்க்ஷ சேர்ந்து சொல்லு. மம ஜன்மர்க்ஷ. மம ஜன்ம. என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தில். ராஷிஸ்த. ராஷிஸ்த. இந்த ராசியில் இருக்க ஜன்மத்துல ராஷிஸ்த இருக்கு. ராஷிஸ்த. ராஷிஸ்த. சந்திரகிரக. 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 தோஷ சாந்திம். தோஷ சாந்திம். சந்திரகிரக தோஷ. சந்திரகிரக தோஷ சாந்திம். சாந்தி. வெரி குட். சேர்ந்து சொல்லணும். சந்திரகிரக பிரிச்சு சொல்ற. சந்திரகிரக தோஷ சாந்திம். எதை பண்ணும்? மம ஜன்மர்க்ஷ. அந்த குர்வந்து சர்வே சாந்திம். தோஷ சாந்திம். இந்த தோஷங்களிலிருந்து போக்கு என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்குப்பா. இது யாருன்னா இந்த 5 பேர் தான் சொல்லணும். ஆனா இந்த இந்திரனலோ எப்பயுமே நினைச்சுக்கலாம். இந்திரன், யமன், இந்திரன் அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான் இவர்கள் எல்லாம் நம்ம உடன் இருக்கிறார்கள் என்று நினைத்தாலே நமக்கு எப்பயுமே we will feel அந்த ஒரு ஸ்ட்ரென்த்துங்க. அப்படிதான் மகான்கள் எல்லாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கட்டும், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இருக்கட்டும், இவர்கள்லாம் பெரிய காரியத்தை சாதித்தார்கள் என்றால் அப்ப அவர்களை சுற்றி அந்த தெய்வ சக்திகளை உணர்ந்தார்கள். இதுதான் ஒரு ஸ்லோகங்க. இதை எழுதிக்கணுங்க ஐயா. எழுதிட்டு நீங்க இதை நம்ம போட்டுடலாம். அந்த அவங்களுக்கு எழுதிய கொடுத்துருவாங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்லோகங்க ஐயா. இப்ப நம்ம என்னென்ன செய்யலாம்? ஆமா, நீங்க என்னென்ன செய்யக்கூடாது? அடுத்து அதுதான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த சமயத்துல சாப்பிடக்கூடாது. சோ எத்தனை மணிக்கு முன்னாடி சாப்பிடணும்? ஒரு 9 hours முன்னாடி சாப்பிட்டணும். சூரிய கிரகணத்துக்கு 12 hours முன்னாடிங்க. சந்திர கிரகணத்துக்கு 9 hours முன்னாடி. 9 hours முன்னாடி. இப்ப 3:30னா நம்ம காத்தாலேயே சாப்பிடணும்.
ஓகே. கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், முடியாதவர்கள் கொஞ்சம், ஆனா கிரகண காலத்துல கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. ஓகே. 3:30 மணில இருந்து அந்த முடிகிற வரைக்கும் 6:47 கண்டிப்பா பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்னா, அந்த கிரகணம் இந்த 3:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது பாருங்க, கிரகண புண்ணிய கால ஸ்நானம்னு உடனே ஸ்நானம் பண்ண வேண்டும். உடனே ஸ்நானம் பண்ண வேண்டும். ஸ்நானம்ன்றது நம்ம எங்க வேணா பண்ணலாம். நதியில பண்ணலாம், கடல்ல பண்ணலாம், புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு பண்ணலாம், வீட்லயே பண்ணலாம். புரியுது. இப்ப நம்ம மெட்ராஸ் என்ன இருக்கோம்னா கடல்ல போய் பண்ணலாம். எப்பயுமே நம்ம பார்த்திருக்கோம், பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு தான் கடல்ல ஸ்நானம் பண்ணலாம். மற்ற நாட்கள்ல கடல் இந்த தண்ணீரை தொடக்கூடாது. காலை போய் அலம்புறது அதெல்லாம் கூடாது. ஏன்னா எல்லா நதிகளும் சேரக்கூடிய இடம் தான் கடல். ரொம்ப புண்ணியம், ரொம்ப புண்ணியமான ஒரு இடங்க கடல். நல்லா மீனவர்கள் பார்த்தோம்னால், மீனவர்கள் ரொம்ப அதான் பார்வதி கூட மீனவர் அந்த இதுல வேணா அந்த கவனம் செலுத்தக்கூடியவர்கள், கடலிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள். அந்த புண்ணியமான ஒரு கடலிலேயே இருப்பதனால் பார்வதி தேவி பார்த்தோம்னால் அந்த மீனவருடைய இதுல பிறந்தான்னு சொல்லி அந்த இதுல பார்த்து திருவிளையாடல்களை பார்க்கலாம். கடல் அவ்வளவு புனிதமானதுங்க. கடல் இருக்கிற இடத்துல போய் நம்ம ஸ்நானம் பண்ணலாங்க. ஸ்நானம் பண்ணிட்டு 5:52 வரைக்கும் அந்த பௌர்ணமி, அதுக்கப்புறம் பிரதம வந்துருதுங்க. பொதுவா தேய்பிற ஆரம்பிச்சிருது பாருங்க. அந்த சமயத்துல பித்திருக்களுக்குரிய தர்ப்பணம் பண்ணலாம். 3:30 மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு உபதேசம் பெறுவதற்கும் சிறந்த காலகட்டம். இன்னைக்கு உங்க குரு கிட்ட போய் உபதேசம் பெறலாம். அதே மாதிரி உபதேசம் மாணவர்கள் நிறைய ஜபம் பண்ணலாம். சில பேர் தண்ணீரில் மூழ்கி கொண்டு ஜபம் செய்வார்கள். இது வரைக்கும் மூழ்கிண்டு குளத்துல இருந்துட்டு விஷக்கடியனா போக்கக்கூடிய இதெல்லாம் அன்னைக்கு சித்தி ஆகும். விஷக்கடி போக்கப்படும். கிராமங்கள்ல இன்னைக்கு இருக்குங்க. இப்பதான் சிட்டில அங்கங்க போறோம். இன்னைக்கு ஒரு விஷக்கடினா வேற எங்கேயும் போக மாட்டாங்க, போவாங்க, மந்திரிப்பாங்க, கட்டுவாங்க. அது இன்னைக்கு வேலை செய்யறது. இந்த சயின்டிபிக்கா இதுவான்னு கேட்டீங்கன்னா, சயின்டிபிக்னா சயின்ஸ்னா இது இல்ல, லேப் இல்ல. சயின்டிபிக்னா சிஸ்டமேட்டிக்னு பேருங்க. சயின்டிபிக்னா என்ன அர்த்தம்னா சிஸ்டமேட்டிக். திஸ் இஸ் சிஸ்டமேட்டிக். நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணால இது எப்படி நீ சயின்டிபிக் இல்லைன்னு சொல்ல முடியும்? சோ அன்னைக்கு அந்த அது மாதிரி மந்திரங்கள் உங்களுக்கு என்ன உபதேசமா இருக்கும் இல்லைங்க. எனக்கு எதுவுமே மந்திரமே உபதேசம் ஆகலைங்க. சிவாராமான்னு சொல்லாமே, சிவ 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 ராம 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 ஸ்லோகங்கள் கேட்கலாமே. சில ஆலயங்கள்ல, பொதுவா ஆலயங்கள் அந்த சமயத்துல இது பண்ணி நடை சாற்றி இது பண்ணுவாங்க. ஆகமங்கள்ல சில இடங்கள்ல பூஜைகள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஆகமங்கள் அவ ஃபாலோ பண்றாலோ, பద్ధதிகள், வழக்கம், அவ மரபு இருந்தா, இப்ப திருவண்ணாமலை போன்ற கஷேத்திரங்கள் அந்த சமயத்துல உள்ள பூஜையை பண்ணி தீர்த்தவாரி உற்சவம்னா இருக்கு. அது மாதிரி ஆலயங்கள்ல இந்த இது கிரகண புண்ணிய காலத்துக்குன்னே பூஜை இருக்கு. சோ அது பண்ணிக்கலாங்க. கிரகணம் நல்லா நமக்கு ஒரு போனஸ் வர மாதிரிங்க. அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னா நல்லா நம்ம பயன் பெறக்கூடிய நாளுங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. கர்ப்பிணி பெண்களும் சொல்லுவாங்க, ஏன் அந்த சமயத்துல வெளில வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிரகண புண்ணிய காலத்துல வெளில வரக்கூடாது. பெரிய புண்ணிய காலம். நமக்கு தானங்கள் பண்ணக்கூடியது, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது அந்த டைம்ல பண்ணா ரொம்ப நல்லதுங்க. அந்த 3:30 மணில இருந்து 6:47 இந்த கிரகண புண்ணிய காலம் இருக்கு பாருங்க. நீங்க எடுத்து வச்சுக்கலாம். நான் நேரம் வெளியில போக முடியல, நான் ஜபம் பண்ண வேண்டியது இருக்கு, நான் ஒருத்தர் கொடுக்கணும்னா நீங்க அதற்குரிய பொருளாதாரமோ இன்னும் அந்த திரவியமோ அதை எடுத்து வைத்து விட்டு அந்த சமயத்துல எடுத்து வைக்கணும். அது பன்மடங்கு வளரக்கூடியதுங்க நமக்கு. நேயர்களே, சந்திர கிரகணம் குறித்து அடிப்படையாக எனக்கு தெரிந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கேன். கேள்வியே கேட்கல, வரிசையே சொல்லிட்டாங்க. அந்த விஷயம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் அதுக்குண்டான பதிலை பெற்று உங்களுக்கு தர முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தியுடன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். விகடன் வாசகர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 55% தள்ளுபடியுடன் விகடன் டிஜிட்டல் ஒரு வருட சந்தா ரூபாய் 899 மட்டுமே. மேலும் ஒரு மாதம் போனஸ். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாசிப்பு உலகத்தை விரிவாக்குங்கள்.